தமிழ் சிங்கம் சேனல். வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் சீனாபுரம்ங்கிற ஏரியாவில் நடக்கிற மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வத்த கறவைகள் மற்றும் கண்ணு மாடுகளோட விலைகள் தான் பார்க்க போறோம். இந்த சந்தை ஈரோடு மாவட்டம் ஈரோட்ல இருந்து குன்னத்தூர் செல்லும் சாலையில் அமைச்சிருக்கிற அருமையான சந்தை. வத்த கறவைகள், கண்ணு மாடுகள், இளங்கண்ணு மாடுகள், அது மேல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வத்தக்கறவை ஹெச்எஃப் மாடுகள் வேணாலும் இந்த சந்தைக்கு வந்தா வாங்கலாம். காலையில வெள்ளிக்கிழமை காலையில 5 மணி அளவுல 12-1 மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும். அப்படியே உள்ள என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வத்தக்கறவைகள் தான் பாக்குறோம். ஐயா என்ன வாங்கியிருக்கா? என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? இருங்க, ஒரே ஒரு வீடியோ மட்டும் பேசிருங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க சித்தோடுல இருந்து வரோங்க. சித்தோடு. இப்ப வத்தக்கறவை ஒண்ணு வாங்கிருக்கீங்க. ஆமாங்க, வத்தக்கறவை. இது என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு வாங்குறீங்க? அவங்க 40 ரூபா சொன்னாங்க. 30 ரூபாய்க்கு வாங்குங்க. 30 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. பால் அளவுல எத்தனை கொடுக்குதுங்க? பால் 3 சொல்லிக்கிறாங்க. 3 சொல்லிருக்காங்க. ஈத்தெல்லாங்க? ஈத்து 2 நீத்தா இருக்கும். 2 நீத்தா இருக்கும். எப்படி விலை பரவாயில்லைங்களா? விலை என்னமோ இருக்கிறது தான். சரி, ஓகேண்ணா. மாடு பிடிச்சா அப்புறம் 2 சேர்த்து வாங்குறதா. சரிண்ணா, ரொம்ப நன்றி. அப்படி இதுல பார்த்தோம்னா இதுல ஒரு வத்தக்கறவை கொண்டாடுறாங்க. என்ன ரேட்டு தான் வாங்கிச்சேன்? என்னங்க சொல்றீங்க? ஆமா, உண்மைதான். நானே ஷாக் ஆயிட்டேன். 23,000 தான் வேலையை முடிச்சுட்டு வரேன். எத்தனை ரூபா சொல்லி எத்தனை ரூபாய்க்கு முடிச்சீங்க? 35,000 சொன்னாரு. முடிச்சிருக்கிறேன். 23,000 முடிச்சிருக்கீங்க. பால் சொன்னாங்க. வண்டி வாடகை கமிஷன் எல்லாம் 2,000 ஏறிக்குது இல்ல? 25 ரூபா கணக்காயிரும். பால் 3 வடி சொன்னாரு. 1 வடி உறுதியா இருக்கு. 1 வடி உறுதியா இருக்கு. ஈத்தெல்லாம் எத்தனை இறங்கி இருக்குங்களாமா? ஈத்து 2 ஈத்து ஆயிருக்குது. 2 ஈத்து இறங்கி இருக்கு. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க நல்லாம்பட்டியில இருந்து வரோம். நல்லாம்பட்டி. ஆமா. சரி. எப்படி விலை பரவாயில்லையா இருக்கு? இந்த வாரம் விலை வச்சு கம்மியா போக மாட்டுக்கு விலை பரவாயில்ல. மாட்டுக்கு விலை பரவாயில்ல. விலையெல்லாம் எச்சுதான் சொல்லிட்டு இருக்காங்க. பேசி வாங்கிக்க வேண்டியதா? நேரம் பேசி வாங்குறது அவங்க திறமை. பேசி அவங்களுக்கு தோதா வாங்கிக்க வேண்டியதா, வேற வழி இல்லை. ஆனா கேரக்கியா ரேட்டு சொல்றாங்க. 35,000 சொல்லி இருக்கிறாங்க. 35 சொல்லி 20 செலவோட 25,000 ஆகுது. சரிண்ணா, அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க அவினாசில இருந்து வரோம்ண்ணா. அவினாசி. உங்க பேருண்ணா? பேரு கார்த்திக்குமார்ண்ணா. கார்த்திக்குமார். இப்ப சீனாபுரம் சந்தையில வத்தக்கறவை ஒண்ணு வாங்கிருக்கீங்க. ஆமாங்க. இது என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? அண்ணா 42 ரூபா சொன்னாங்கண்ணா. 35 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 35க்கு. ஆமாங்கண்ணா. பால் அளவுல எத்தனை சொல்லியிருக்காங்க? பால் 1 லிட்டர் இறக்குங்கண்ணா. 2. ஆமாங்க. மாடு சுழி சுத்தம்ண்ணா. சுழி சுத்தம். ஈத்து எத்தனை ஈத்து இறங்கிருங்க? ஆனா ஒரு 3 ஈத்து இருக்குண்ணா. 3 ஈத்து இறங்கி இருக்கு. இப்ப இதை கொண்டு போய் எப்படி மறுபடியும் செனை செட்டி வளர்த்துக்கிற? ஆமாண்ணா. கறக்க சேர்த்தி அப்புறம் விற்கிறனால வித்துக்கலாம். தரமா செனையில கொண்டு வித்தரலாம். ஆமாண்ணா. வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு எப்படின்னா விலை பரவாயில்லையா? இந்த சந்தை கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. ஆனா மாடு நல்ல மாடு வரும்ண்ணா. மாடு அந்த அளவுக்கு குவாலிட்டியா கிடையாது. மாடு அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கு. காசுக்கு தான் இந்த தோசை தான். ஆமா, காசுக்கு தான் தோசை தான். நீங்க விவசாயிங்களா? ஆமாண்ணா. சரி, ஓகே. சரிண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே பார்த்தோம்னா நம்ம திருப்பூர்கார பசங்க மாடை இறக்கிட்டாங்க. கீழே மேல வச்சு வியாபாரம் முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் கீழே மாடை இறக்கி இருக்கிறாங்க. இப்பதான் இல்ல வத்தக்கறவையிலே பெரிய பெரிய எச்எப் மாடுகள் மட்டும்தான் தூக்குவாங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் நார்மலாவே இருக்கு. பேரம் பேசி வாங்கணும்னா ரேட் அடிச்சு பேசி வாங்கணும். அவங்களுக்கு திறமை கட்டுப்படி ஆகிற விலையா இருந்தா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல நெட்டு நீளமான மாடு. மடியை காமிச்சிருவோம் ஃபர்ஸ்ட். ஜெய் ஜாண்டிக்கே இருக்க மாடு வத்தக்கறவை. தம்பி வணக்கம். வணக்கம். இன்னைக்கு விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மாதிரியே போதுண்ணா. எத்தனை உருப்படிகள் கொண்டாந்தீங்க? 10 மாடு. 10. இன்னைக்கு மாடு கம்மியா தான் இறக்கி இருப்பீங்களாட்டு இருக்கு. ஆமாண்ணா. வீட்லயே சேல் ஆயிருச்சு. சரி, ஓகே. இது என்ன ரேட்டுமா வருது இந்த பெரிய மாடு? ஒரு 40 ரூபாய் ஸ்டார்டிங்னா ஒரு 50 ரூபாய்க்கு மேல. 40 to 50க்குள்ள. ஆமாண்ணா. எல்லாமே ஆவரேஜ் வத்தக்கறவை 10 லிட்டருக்கு மேலதான். 10 லிட்டருக்கு மேலேயும் வரும், கீழே வரது இருக்கு. ஆவரேஜ். லோ காஸ்ட்ல எத்தனை ரூபாயில இருந்து இருக்கு? ஒரு 35 ரூபா. 35 ரூபாயில இருந்தே ஆரம்பமா? ஆமாண்ணா.
சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 63 741 60 725. பேரு ஷினாஸ். ஷினாஸ். திருப்பூர்ல எந்த ஏரியா? திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தானே. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே. சரி ஓகேம்மா. சரி. அப்படியே பார்த்தோம்னா என்ன கண்ணு மாடா? ஐயா நமக்கு பேட்டி வேண்டாம் ஐயா. எல்லாம் அவங்களுக்குதான். சைஸ் மாடுக்கா? இது என்ன ரேட்னா வரும் இந்த சைஸ் மாடு? பையன்கிட்ட தான் கேட்கணும். அவரு மீசக்கார பேசுவாரா? இப்படி வேண்டாம் அவரு கரெக்ட். நாங்க பேச மாட்டோம். இது வேறயா? நல்ல ஹைட் வெயிட்டான மாடு. அவரை சொல்ல பின்னாடி இருக்கிற எச்சப்ப சொன்ன நல்லா பாக்குற கும்புட்டு இருக்கு. நல்ல பெரிய சைஸ் மாடு. ஐயா என்ன விலை வரும்? கேட்டீங்க 60,000 சொன்னேன். 60 ரூபா சொல்றீங்க. எத்தனை வருஷம் எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும்? 12 பாண்டுக்கா இருக்கு. 12 வண்டு 24 லிட்டருங்களா? பத்த கறவையிலே 24. ஆமா. அப்ப இளங்கண்ணில எல்லாம் எத்தனை கறந்துடுங்க? 30 தாண்டு. 30 தாண்டு. ஆனா கொஞ்சம் பாஞ்சு வரும். 30 தாண்டு. இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க ஐயா? ஆனா 60,000 சொல்றாங்க. இப்போ 60,000 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க? 10 நிமிஷம் கேக்குறாங்க. 50 கேக்குறாங்க, 52 கேக்குறாங்க, 57 கேக்குறாங்க. ஈத்து எத்தனை இறங்கி இருக்கு? இந்த ஈத்து வந்து 3 ஈத்து. 2 ஈத்து இறங்கி இருக்கு. இது என்ன சனைங்களா இல்ல வத்தக்கறவைங்க? வத்தக்கரை உனி அடுத்து போட்டா தான் 3 ஈத்து. பரவாயில்ல. மாடு செமையா இருக்கு. என்ன ரேட்னா நீங்க குடுக்கலான்னு இருக்கீங்க? அண்ணா நாங்க ஒரு 55 கொடுத்துருவோங்க. 55 குடுக்கலாம். இது எப்படி நீங்க வளர்த்தி கொண்டாந்தா? வளர்த்தி கொண்டு வந்ததா? வளர்த்தி கொண்டாந்து தோட்டத்துக்காரன் நீங்க? தோட்டக்காரங்க. இந்த மாதிரி பெரிய மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? கான்டாக்ட் பண்ணலாம். எத்தனை மாடு வச்சிருப்பீங்க கைவசம்? உங்களுக்கு எத்தனை மாடு வேணாலும் நாங்க கொடுப்போம். எத்தனை மாடு வேணா கொடுக்கலாம். 30 மாடு இருக்குங்களா? அப்படியே சரி ஓகே. அப்படியே உங்க நம்பர் என்ன தர முடியுமா? இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? போட்டுங்க. அப்படின்னு சொல்லுங்க. 89 400 15 148. இது வந்து ஃபைனல் என்ன ரேட்னா கொடுக்குற மாதிரி ஐடியா பண்றீங்க? 55 கொடுக்கலாங்க. 55 கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. ஓகே ரொம்ப நன்றி. எந்த ஏரியாங்க நீங்க? நாங்க பண்ணாரி ஏரியா. பண்ணாரி அங்கிருந்து வரீங்களா? ஏலூர். பண்ணாரி பக்கத்துல ஏலூர். கம்மியா நல்ல ஒண்ணு. சரி ஓகே. அது போக பார்த்தோம்னா சைஸ் மாடுகளும் நிறைய வரத்து இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சைஸ் மாடுதான். செவல சட்டையில சேர்றது மும்பரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டுமே சட்டை மாடுதான். வத்தக்கறவைங்களா? என்ன விலை வருங்க? கேக்குறத பொறுத்து கேட்ட ரேட்டு கொடுத்துடலாம். யார் இவரு? 10,000க்கு பாலாளர்ல எத்தனை கொடுக்குங்க? 2 நேரம் 5 கோடி. வீட்டுக்கு ஏத்த மாடு. பட்ஜெட்டுங்க 21 27 26. சரி ஓகே. இந்த மாதிரி மாடல் என்னைக்கு சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். போன் நம்பர் இது? போன் நம்பர் 99 650 83 390. வத்தக்கரை மட்டும் தான் பண்றீங்களா இல்ல சென்ன மாடு கண்ணு மாடு எல்லாம் நாய் கிடைச்சாலும் வாங்க வேண்டியது. நாய் கிடைச்சாலும் வாங்க வேண்டியதை கொடுக்க வேண்டியதுதான். சரி ஓகே. சரிங்க. அப்படி எல்லாமே சைஸ் மாடுகள். சைஸ் மாடுலயே கண்ணு மாடு ஒண்ணு வச்சிருக்காங்க. வீடியோ நல்லா எடுக்கிறதுங்களா? யாருது மாடு? அண்ணா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? ஆனா ஓடத்துறை. ஓடத்துறை. இப்ப வந்து இளங்கன் மாடு ஒண்ணு கொண்டாந்துருக்கீங்க. ஆமா. இது வந்து என்ன ரேட்னா வருது? ஆனா 33 ரூபா சொன்னேன். 33. கண்ணு காலக்கண்ணா கிடாரிங்களா? கிடாரி கண்ணோட. போட்ட எத்தனை நாள்னா இருக்கும்? 8 நாள். 8 நாளா கண்ணு. பால் அளவுல எத்தனை கொடுக்குது? பால் 3 லிட்டர். 3 லிட்டரு. வீட்டுக்கு ஏத்த மாடு. ஈத்துனா 3ஆம் ஈத்துல சேர்ற மொட்டை மாடு. நல்லா கண்ணோட இருக்கு. என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? நான் ஃபைனல் 28 ரூபாய் கொடுக்கலாம். 28 கொடுக்கலாம். இந்த மாதிரி சைஸ் மாடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? ஆனா ஊர்ல 4 மாடு இருக்கு. 4 மாடு. அது கண்ணு மாடுங்களா இல்ல வத்தக்கறவை? கைக்கறவை. சரி ஓகே. உங்க நம்பர் இருந்தா அப்படியே சொல்லிருங்க. 96 98 74 54 74. 54 74. இந்த மாதிரி வந்து எத்தனை ரூபா மட்டும் கேட்டிருக்காங்க? ஆனா 27 வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன். 27 மட்டும் மோதிட்டாங்க. நீங்க இன்னொரு 1000 ரூபா தான் கொடுத்துருவீங்க. இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? ஆனா இன்னைக்கு ஒண்ணுதான் கொண்டு வந்தோம். ஒண்ணுதான். சரி ஓகேண்ணா. ரொம்ப அது போக இது சைஸ் மாடுதான். பாக்குற நல்லா ஜம்முன் இருக்கு. இது வத்தக்கறவை தான். இந்த மாதிரி சைஸ் மாடுகள் வத்தக்கறவையில வேணுனாலும் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். அப்படி இதுல பாத்தீங்கன்னா பெரிய மாடு இருக்குது.
ஹெச்எப் கிராஸா ஜெர்சி கிராஸ்ன்னு தெரியல. சென மாடா கண்ணு மாடான்னு தெரியல. கேட்டோம்னா தான் தெரியும் நினைக்கிறேன். கண்ணு மாடு இல்ல, வத்தக்கரவையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. மாடு பிடிச்சி பார்த்துட்டு இருக்காங்க. கல்லு கல்லு பாக்குறாங்க. அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? பருத்திக்காட்டுப்பாளையம். இன்னைக்கு வந்து இது வத்தக்கரவைங்களா? வத்தக்கரவை. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குதுண்ணா இது? ஒரு 4 லிட்டர் வரைக்கும் நேரம். 4 லிட்டர் வளர்த்தி கொண்டாடுறீங்களா? ஆமாங்க. அதான் ஆள் புதுசா பகல்ல வந்தோன்னு இங்க பின்னாடி வந்து நின்றுச்சா? ஈத்து எத்தனை இறங்கி இருக்கு? 4 லிட்டர் இருக்கு. 4 ஈத்து இறங்கி இருக்கும். இப்ப வத்தக்கரவை எத்தனை பால் கொடுத்துருக்கு நீங்க? 4 லிட்டர் வரும். 4 காலையில் 4 சாயந்தரம் 4 8 லிட்டர் கொடுக்கும். என்ன ரேட்னா சொல்றீங்க? 35 ரூபா சொன்னேன். 35 சொல்றீங்க. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? கேட்டத்தானே தெரியும். விலை போகுதுன்னா முடிக்கலாம். கட்டுடியா ரேட்டா இருந்தா முடிக்கலாம். கேளுங்க. இந்த மாதிரி மாடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? மாடு வேணும்னா தீன் இல்லைங்க. தீன் இல்ல இல்ல. இந்த மாடு வேணும் உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாமான்னு கேக்குறேன். இந்த மாடு வேணும்னா தொடர்பு கொள்ளாம உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்படியே உங்க நம்பர் சொல்ல முடியுங்களா? 99 52 52 72 53 95. பேருங்க? பால்காரமணி. சரி ஓகே. மட்டும் எடுத்துக்கிறேன். அது போக இதெல்லாமே சைஸ் மாடுகள் தான். 3 மாடு, 3மே கிடாரி. இன்னைக்கு மாடு அப்படியே வந்து இறங்கிட்டு இருக்கு. இது என்ன கார் பார்க்கர் கிராஸா? வண்டி எல்லாமே ஜம்முன் இருக்கு. கேட்டுருவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். இது என்ன தார் பார்க்கர் கிராஸுங்களா? ஆமாங்க. தார் பார்க்கர் கிராஸ். என்ன ரேட்னா வரும் இது? நாம 37 ரூபா சொல்லுதுங்க. எத்தனை? 37 சொல்றீங்க. இது வத்தக்கரவைங்களா சென்னைங்களா? இது வத்தக்கரவைங்க. வத்தக்கரவை. பால் அளவுல எத்தனை கொடுக்குது? 5 4 9 லிட்டர் 9 கிடைக்குது. ஈத்து எத்தனை இறங்கி இருக்கும்? இது 2 நீத்துங்க. 2 நீத்து. என்ன விலை சொல்றீங்க? 37 ரூபா சொல்லுதுங்க. 32 33 கொடுத்துடலாம். கட்டுடியார விலையா இருந்தா கொடுத்துடலாம். சரி ஓகே. இதுல வந்து அடுத்த அந்த மாடு உங்களுதா? இல்லைங்க, அது இன்னொருத்தர் தான். சரி ஓகே. இந்த மாடு வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்ண்ணா. இது போக வேற எத்தனை உரிமை விற்பனைக்கு வச்சிருப்பீங்க? அது வீட்டுல ஒரு 4 இருக்குங்க. 4. அது என்ன எல்லாமே கிராசிங்களா இல்ல? இல்ல, அது வந்து பூரா நம்ம காளாச்சி மாடுங்க. காலேஜ் மாடு, கலப்பின மாடு எல்லாம். கலப்பின மாடு. அதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து வருதுண்ணா? அது ஒரு 55 ரூபாய் இருக்குதுங்க கண்ணு மாடு. சரிங்க. அப்புறம் சென மாடு தலையீத்து ஒண்ணு இருக்குது. அதுமே ஒரு 60 ரூபாய் இருக்கு. சரி ஓகே. இந்த மாடுகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணி நேர்ல வந்து பாருங்களா? எந்த ஏரியால இருந்து வரீங்க? ஆனா சோமனூர்ண்ணா. சோமனூர். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்ல முடியும்? 9942742218. பேருண்ணா? மூர்த்தி. சரி ஓகே, ரொம்ப நன்றி. அவர் பேரு? கார்த்திக். சரி. அப்படியே உள்ள சைஸ் மாடுகளும் ஓரளவுக்கு நிறைய வந்திருக்கு. ஓரளவுக்கு சைஸ் மாடுதான். கிராஸ் சைஸ் மாடு. மடிக்கால் எல்லாமே ஜம்முன் இருக்கு. 27 ரூபாய் கேக்குறாங்க இந்த மாட்டை. பால் அளவுன்னு தெரியல. ஏன் பால் அளவு கொடுக்குங்கய்யா? வேற 5 லிட்டருங்களா? என்ன ரேட்டு சொல்றீங்க? 40 ரூபாய் சொல்றீங்க. அவர் எத்தனை கேக்குறாருங்க? 30 ரூபாய் கேக்குறாரா? சரி ஓகே. இந்த மாதிரி மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வியாபாரி தான். எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? 20 22 இருக்கு. சரி ஓகே. நம்பர் தர முடியுமா? போன் நம்பர் கொடுக்கலாம், சொல்லிருங்க. 98 42 42 88 3 689. எந்த ஏரியால இருந்து வர்றீங்கண்ணா? நத்தக்கடையூர் ஜெகநாதன். நத்தக்கடையூர் மலையோட்டைக்கு பக்கத்துல. சரி. இப்ப வந்து இது என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க இந்த மொட்டை மாடு?
இது 33 34 கொடுக்கலாம். 33 34 கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. அது போக கருப்பு சட்டையில சேர நிறைய மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. இது ஒத்தக்கரவை தான். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால அப்படியே காமிச்சிட்டு அந்தல போயிருக்கோம். வீடியோ செவல சட்டை இங்க 2 இருக்கு. அப்படியே இங்க 5-6 பேர் சுத்துறாங்க வீடியோ என்ன சந்தை விலை நிலவரம் தாங்க. ஒவ்வொரு மாடு என்ன விலை வருது என்ன ஏது அது நான் உங்களை காமிக்கிறதா? நீங்க என்ன மாடு வாங்கிருக்கீங்களா விக்கிறக்கா? மாடு ஒண்ணு கண்ணுக்குட்டி ஒண்ணு வாங்கிருக்கீங்க. எங்க இருந்து வர்றீங்க? நான் வெள்ளவயல் பக்கத்துல முத்தூருங்க. முத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க. சோழ கடைக்காரர் முத்தூர் சோழ. இப்ப வந்து என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? நான் வாங்கினது 20 ரூபாய்க்கு வாங்கினுங்க. கண்ணு மாடுங்களா? இல்ல வெறுமாடு கைக்கரவு மாடு. பெரிய மாடுங்களா இல்ல நார்மல்? அளவான மாடு. வீட்டுக்கு ஏத்த மாடா? ஆமா. சரி சரி. கெடாரினா? கெடாரிக்குன்னா 17க்கு வாங்கினது. 17க்கு. வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு எப்படி பரவாயில்லைங்களா? கொஞ்சம் வளர்ப்பு நோடத்துக்கு வாங்கணுங்க. வெட்டு நோடத்துக்கு கிடைக்காது. நல்ல தரமான கண்ணா கிடைக்கும். தரமான கொஞ்சம் விலை வச்சு போடணும். சரி 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 ஓகே. ரொம்ப நன்றி. அது போக மாடுகள் வந்து இறங்கிட்டே தான் இருக்கும். தேவைப்படுறவங்க சந்தையில் நேர்ல வந்து பார்த்து பழத்தோட வாங்கிக்கணும். இந்த பதிவு அப்படியே நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.